இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது திருத்துதரும் புனிதருமான பர்த்தலமேயு அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. பர்த்தலமேயுக்கு மற்றொரு பெயர்தான் நத்தனியல் என்று நமக்கு விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நத்தனியல் அல்லது பர்த்தலமே என்கின்ற இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 3 வருடம் பயணித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு இறை அரசை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக என்று அர்மேனிய நாட்டிற்கு செல்லுகின்றார். அர்மேனிய நாட்டிற்கு சென்று அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அங்கு அறிவிக்கின்றார். அப்படி அவர் அறிவிக்கின்ற பொழுது அந்த நாட்டில் இருந்த அரசன் இவருடைய போதனைகளை கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக என்று அவன் கிறிஸ்தவத்திற்கு மாறுகின்றான். அவனோடு சேர்ந்து அரசியும் கிறிஸ்தவத்திற்கு மாறுகின்றார். உடனே அந்த மன்னனுடைய சகோதரன் இதை அறிந்து எப்படியாவது பர்த்தலமேயை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று சூழ்ச்சி செய்து அவருக்கு எதிராக சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு அவரை கொலை செய்கின்றான். எவ்வாறு கொலை செய்கிறான் என்றால், அவருடைய தோள்களை உயிரோடு இருக்கின்ற பொழுது உரித்து எடுத்து அதன் பிறகு தலையை வெட்டி கொலை செய்தான் என்று நமக்கு வரலாறானது கூறுகின்றது. உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவருடைய தோல் அனைத்தும் உரித்து எடுக்கப்பட்டு பிறகு அவருடைய தலையானது துண்டிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என்று சாட்சியம் பகர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக என்று வேத சாட்சியாக மறைத்தவர்தான் பர்த்தலமேயு திருத்தூதர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், இந்த நற்செய்தியிலே இவரை பற்றின குறிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே இவர் ஒரு இடத்துல இருக்கின்றார். பிலிப் அவரிடத்திலே சென்று நாங்கள் மெசியாவை கண்டோம், ஆண்டவர் இயேசுவை கண்டோம் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். உடனே நத்தனியேல் அதற்கு கேட்கின்றார், அவர் எங்கிருந்து வருகின்றார் என்று. நாசரேத் என்று சொல்லுகின்றார்கள். உடனே அவர் சொல்லுகின்றார், நாசரேத்திலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமோ என்ற ஒரு கருத்தை இங்கே எடுத்து வைக்கின்றார். பிறகு நத்தனியேல் ஆண்டவர் இயேசுவை சென்று பார்க்கின்றார். பார்த்த உடனேயே ஆண்டவர் இயேசு நத்தனியேலை பார்த்து சொல்லுகின்றார், இதோ கள்ளம் கபடமற்ற ஒரு மனிதர் வருகிறார் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் நத்தனியேல் ஆண்டவர் இயேசு இடத்திலே வந்த பிறகு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உன்னை அத்தி மரத்தின் கீழ் பிலிப்பு உன்னை கூப்பிடுவதற்கு முன்பே கண்டேன் என்று குறிப்பிடுகின்றார். இதை கேட்ட உடனேயே நத்தனியேல் உடனே நீரே இறைமகன், நீரே வர இருக்கின்ற மெசியா என்று அவரை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய சீடராகவும் மாறிவிடுகின்றார். ஆண்டவர் இயேசுனுடைய சீடராக மாறி அவரோடு 3 வருடம் பயணித்து அதன் பிறகு அவருக்காக என்று தனது உயிரையும் கொடுக்கின்றார். பொதுவாக இந்த அத்தி மரத்தின் கீழ் இருப்பது என்பது விவிலியத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால், அத்தி மரத்தின் கீழ் என்பது பொதுவாக அங்கே திருச்சட்டங்களை பற்றியும் இறைவாக்கு நூல்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு இடமாக கருதப்படுகின்றது அத்திமரம். அந்த அத்திமரத்தின் கீழ் அமர்ந்து அவர்கள் தோரா என்கின்ற அந்த திருச்சட்டங்களை கற்றுக்கொண்டிருப்பார்கள். எனவே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகின்றார்கள், ஒருவேளை நத்தனியேல் திருச்சட்டங்களை கற்றுக்கொண்டிருந்தவராக இருக்கலாம் அல்லது திருச்சட்டங்களை அறிவித்துக் கொண்டிருந்தவராகவும் இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அங்கே எடுத்து வைக்கின்றார்கள். ஆக திருச்சட்டங்களை கற்றுக்கொண்டிருந்த ஒருவர் ஆண்டவர் இயேசுவை கண்டவுடனேயே இவர்தான் உண்மையான கடவுள், யாரை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோமோ அவரை நாம் கண்டுகொண்டோம் என்பதை உணர்ந்த உடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் அனைத்தையும் அங்கே ஓரமாக வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்றார். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அவர் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருந்தாலும் கூட எப்பொழுது அதைவிட மிக முக்கியமான ஒன்றை தனது வாழ்விலே அவர் கண்டுகொண்டாரோ அதை கண்டுகொண்ட உடனேயே அதை ஒதுக்கி வைத்துவிட்டு எது தனது வாழ்விலே மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவின் பின்னால் அவர் செல்லுகின்றார். அந்த ஒரு தேர்ந்தெடுத்தல் வாழ்க்கையிலே எது அவசியம் என்பதை சரியான நேரத்திலே சரியான இடத்திலே புனித பர்த்தலமேயு தேர்ந்தெடுத்ததால் தான் இன்று அவரை நாம் புனிதராக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அவருடைய பெயரானது விண்ணுலகிலே எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அவர் மட்டுமல்ல, புனித பவுலடியாரை நீங்கள் பார்த்தோர் என்றாலும் கூட அதை தான் அவரும் செய்தார்.
பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனங்கள் வரை நாம் வாசித்தோம் என்றால் மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புனித பவுலடியார், அவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருந்தன. அவர் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். அவருக்கு பெயர் இருந்தது. பிறப்பிலேயே அவர் ரோமிய குடிமகனாகவும் இருந்தார். அவருக்கென்ற ஏராளமான அதிகாரங்களும் அவருக்கென ஏராளமான பொறுப்புகளும், அவர் ஒரு மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கின்ற புனித பவுலடியார் எப்பொழுது ஆண்டவர் இயேசுதான் உண்மையான கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டாரோ, தனக்கிருந்த புகழ், தனக்கிருந்த பதவி, தனக்கிருந்த செல்வம், தனக்கிருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவிற்காக என்று அவர் வந்து விடுகின்றார். அதை தான் அந்த 7வது வசனம் 8வது வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள நான் எனக்கு இருந்த எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். எனக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் குப்பையாக தெரிகிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றிய அறிவு மட்டுமே எனக்கு இருக்கின்ற ஒப்பற்ற செல்வம். இந்த ஒப்பற்ற செல்வத்தை அடைவதற்காக என்று நான் அனைத்தையும் ஒதுக்கிவிட்டேன். எனக்கு அனைத்தும் குப்பையாக இருக்கிறது என்று தனக்கிருந்த பெயர், தனக்கிருந்த புகழ், தனக்கிருந்த பணம், செல்வம் என அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவர் இயேசுவின் பின்னால் சென்றார். அந்த 9வது வசனம் மிக அழகாக இருக்கின்றது. நான் ஏன் இவை அனைத்தையும் செய்தேன் என்றால், நான் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இவை அனைத்தையும் செய்தேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆக அவர் தனது வாழ்விலே எப்பொழுது உண்மையான ஒன்றை கண்டாரோ உடனே மற்ற அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அந்த தேவையான ஒன்றை, உண்மையான ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 45, 46 வசனங்களிலே வெறும் அந்த 2 வாக்கியங்களிலே ஒரு மிகப்பெரிய ஒரு உவமையை சொல்லுகின்றார். வணிகர் ஒருவர் விலை உயர்ந்த முத்துக்களை தேடி செல்லுகின்றார். அவ்வாறு அவர் செல்கின்ற பொழுது அந்த வணிகர் ஒரு விலை உயர்ந்த முத்து ஒன்றை கண்டுபிடிக்கின்றார். அந்த விலை உயர்ந்த முத்துவை கண்டுபிடித்த உடனேயே அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய வீட்டிற்கு வந்து தனக்கு இருக்கின்ற எல்லா சொத்துகளையும் அவர் விற்று விடுகின்றார். தனக்கு இருந்த யாவற்றையும் அவர் விற்றுவிட்டு அதிலிருந்து வருகின்ற தொகையை கொண்டு சென்று அந்த விலை உயர்ந்த ஒரு முத்தை அடைவதற்காக என்று அனைத்தையும் அவர் விற்றுவிட்டு அந்த ஒன்றை பெற்றுக்கொள்ளுகின்றார். அதுதான் நம்முடைய வாழ்விலே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒன்று. நம் வாழ்க்கையிலே நாம் எதைதான் வைத்துக் கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் பணம், புகழ், செல்வம் என அதிகாரம் என எவ்வளவு வைத்திருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசுவை நாம் அடையவில்லை என்றால், ஆண்டவர் இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அனைத்தும் வீணானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நம்முடைய வாழ்விலே சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நத்தனியேல் எவ்வாறு சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்தாரோ, புனித பவுலடியார் எப்படி சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்தாரோ, அதே போன்று நாம் சரியானவற்றை நமது வாழ்விலே தேர்ந்தெடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதுவும் சில நேரங்களிலே சில உறவுகளிலே தவறான நேரத்தை அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த உறவை விட்டு வெளிவர முடியாமல் அதிலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு அந்த நேரத்திலே, இது கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க இருக்கின்றது, எனவே நான் அதை விட்டுவிட்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு முடிவை எடுக்க தயங்குகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பணத்தின் பெயராலும், தன்னுடைய பதவியின் பெயராலும், தனக்கு இருக்கின்ற புகழின் பெயராலும் ஆண்டவர் இயேசுவை ஒதுக்கிவிட்டு இந்த உலகத்திலே எது குப்பையாக கருதப்படுகிறதோ, கடவுளின் பார்வையில் எது குப்பையாக இருக்கிறதோ அதை அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். அதன் மீது இருக்கின்ற நாட்டத்தினால் ஆணவம் கொள்ளுகிறார்கள். ஆக சரியானவற்றை பல நேரத்திலே நாம் தேர்ந்தெடுக்க தவறிவிடுகின்றோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். சரியான ஒன்றை தேர்ந்தெடுத்து வாழ. சரியானது என்றால் கடவுளின் பாதையில் நடப்பது. இந்த சரியானவற்றை தேர்ந்தெடுப்பதற்காக என்று நமக்கு நம்முடைய அன்னை எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே குழப்பங்கள் வருகின்ற பொழுது, எதை நாம் தேர்ந்தெடுப்பது என்கின்ற நம்முடைய மனதிலே குழப்பங்கள் எழுகின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியாள், நான் இருக்கின்றேன், என்னுடைய மகனே மகளே, நான் உனக்காக இருக்கின்றேன், நான் உனக்கு இது சரியானது என்பதை எடுத்து கூறுகின்றேன், அதன்படி நீ நட என்று சொல்வதற்காக என்று நம்முடைய அன்னை எப்பொழுது நமக்காக இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே பிள்ளைகள் அன்னையை வெறுத்தாலும் கூட அன்னையானவள் பிள்ளைகளை வெறுப்பது கிடையாது. நாம் எந்த அளவிற்கு அன்னை மீது அன்பு வைத்திருக்கின்றோமோ என்பதெல்லாம் அங்கே தேவையற்ற ஒன்று. ஆனால் அன்னை நம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கின்றார். நம்மை ஒருபோதும் தவறான பாதையிலே செல்ல அனுமதிப்பது கிடையாது. அந்த அன்னையினுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்னை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே சரியான முடிவுகளை எடுத்து ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற அந்த முடிவை நாம் எடுப்போம். அன்னை மரியா நமக்கு அதற்காக உதவி செய்வார். ஆமீன்.